ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் ஆன்புசீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இது வரைக்கும் உங்கள் கையில் எந்த விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு ஐடியா கிடச்சிரும். எப்போதுமே ட்ரேடை பொறுத்த மட்டும் நீங்கள் தொடர்ந்து லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா காமாக லிசன் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன தோணும், நிறைய படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதலே வரும். நான் எம்பிஏ படிக்கும்போது சரிங்களா, எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அந்தளவுக்கு புரியலை. ஆனால் ட்ரேட்குள்ளே வந்த அப்புறம் தான் எனக்கே ஒரு புரிதல் இருக்குது. சூப்பராக ப்ராஃபிட் பண்ணலாம் ட்ரேடை பொறுத்த மட்டும் சரிங்களா, ஸ்டாக் மார்க்கெட்டில். ஆனால் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான பிம்பம் வேணும் சரிங்களா. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியே ஃபுல்லாகவே அவுட் ஆஃப் த மணி தான். நீங்கள் இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த எல்லோ கலர் ஷேடோ இருக்கா, இதில் எல்லாமே இந்த ஓஐ டேட்டா, அதாவது கான்ட்ராக்ட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இதில் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் எப்போதுமே இந்த மணியை பொறுத்த மட்டும் ரொம்ப கம்மியான நபர்கள் இருப்பாங்க. ஆனால் அவுட் ஆஃப் த மணியை பாருங்களேன். இந்த சைடு அவுட் ஆஃப் த மணி ஓஏ டேட்டா பாருங்கள், புட் ஆப்ஷனோட அவுட் ஆஃப் த மணி இந்த சைடு டேட்டாவை பாருங்கள். நிறைய பேரோட பார்ட்டிசிபேஷன் இருக்கும். இது ஏன் இருக்குது, இதனால் எவ்வளோ அளவுக்கு ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த என்டையரான வீடியோவே. ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய டெஃபினிஷன் லைட்டாக இதை பற்றின ஒரு மீனிங் பார்த்துப்போம் சரிங்களா. ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் இஸ் அ நியூட்ரல் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வேர் இந்த ட்ரேடர் செல் அண்ட் அவுட் ஆஃப் த மணி கால் and an OTM but with the same expiration date to profit from the low volatility and sideways price movement. The goal is for both option to expire worthless, allowing the traders to keep the premium collected, but the strategy carries significant risk including potentially unlimited losses if the asset price moves sharply in either direction. அதாவது நம்ம எடுக்க போகிற இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் ரெண்டுமே என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மணியில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரேடையே எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். எப்போதுமே ஆப்ஷனில் இந்த ஹெட்ஜிங் இது ரிலேட்டட், அதாவது சிங்கிள் ஆக்ஷன் எடுக்கவே கூடாது, டபுள் ஆக்ஷன் எடுக்கணும் சரிங்களா. டபுள் ஆக்ஷன் எடுத்தாலே அது ஒரு வரப்பிரசாதம். நீங்கள் மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கணிச்சிட்டாலே சூப்பராக பண்ணிடலாம் சரிங்களா. இன்னொரு விஷயம், இதில் சைடு வே மார்க்கெட்டில் தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும். நீங்கள் இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னல, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ட்ரேடை பொறுத்த மட்டும். இப்போது நீங்கள் கணிக்கிறீங்க மார்க்கெட் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் நிறைய பையர்ஸ் உள்ளே வருவாங்க சரிங்களா. அதே மாதிரி ட்ரெண்டை பிரேக் பண்ணாலும் யார் வருவா, உள்ள பையர் வருவாங்க. இந்த சப்போர்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான விக்கு சரிங்களா, அந்த குச்சி மாதிரி ஷேடோ லைன் இருக்குது, அது நிறையா இருக்கும். இந்த மாதிரியான இடத்துலையும் சரிங்களா, இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் நீங்கள் சரியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை சூப்பராக பயன்படுத்தலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் அவுட் ஆஃப் த மணி எவ்வளோல இருக்குது அப்படிங்க பார்த்துக்கணும். இப்போது நெஃப்டி சரிங்களா, வரக்கூடிய வாரத்தில் 25,900 சரிங்களா 26,250 இல்லைனா 26,000 26,250 250 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க சரிங்களா. இப்படி நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க, நீங்கள் கணிச்சிட்டிங்க வரக்கூடிய வாரத்தில் மார்க்கெட் இப்படி தான் மூவ் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே இருந்து கொஞ்சம் பாயிண்ட் அவுட் சைட் போங்க சரிங்களா. ஒரு 250 பாயிண்ட் ரவுண்டு ஃபிகரில் எடுங்க. அப்போ தான் அதில் பார்ட்டிசிபேஷன் நிறையா இருக்கும் சரிங்களா. இப்போ நான் 26,500 இதனுடைய அவுட் ஆஃப் த மணியை நான் பார்த்தேன்னா இங்கே என்ன இருக்குது, 6 பாயிண்டில் இருக்குது சரிங்களா. இதே இது கொஞ்சம் நியர்பை நான் அப்படியே பக்கத்தில் அப்படியே போகிறேன்னா இந்த 17 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த அவுட் ஆஃப் த மணி எல்லாமே 0 ஆயிரும். ஏன்னா 250க்கு மேலே மார்க்கெட் வரப்போகிறது இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 26,300 சரிங்களா கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 25 பாயிண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செல் பண்ணணும். இதனுடைய ஆக்ஷனே என்ன அப்படின்னா செல் ஆக்ஷன். அப்போ 26,300 சரிங்களா. அப்படியே நான் மேலே போகிறேன், 26,000க்கு கீழே போகிறதுக்கும் என்ன இல்லை, மார்க்கெட்டில் சான்ஸ் இல்லை. அப்போ இது புட் ஆப்ஷனோட அவுட் ஆஃப் த மணி சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 25,900 பார்க்குறேன். இதனுடைய அவுட் ஆஃப் த மணியில் இதனுடைய ப்ரீமியம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43.30, இது 25 சரிங்களா. இப்போது மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் டிரெக்ஷன், இந்த மூமெண்ட்டை நம்ம கணிச்சிட்டோம் சரிங்களா. இப்போ மார்க்கெட் சைட்வேலே போகுது. இங்கே ரெண்டுமே அவுட் ஆஃப் த மணியில் இருக்குது சரிங்களா. ஒன்னோட ப்ரீமியம் 25, இன்னொன்னோட ப்ரீமியம் அதாவது புட் ஆப்ஷனோட அவுட் ஆஃப் த மணி 45 அதனுடைய ப்ரீமியம் சரிங்களா.
மார்க்கெட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மார்க்கெட் சைடு வேலே போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கிறது உங்களுக்கு 0 ஆயிரும். 0 ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 25 பாயிண்ட்டும் சரிங்களா ப்ளஸ் இந்த 45 பாயிண்ட்டும் அப்படியே உங்களுக்கு என்னவா வந்துடும் அப்படின்னா ப்ராஃபிட்டாக வந்துடும். ஒரு லாட் சைஸ் நெஃப்டியை பொறுத்த மட்டும் 75 சரிங்களா 70 அப்படிங்கிறது நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த ப்ரீமியமோட ப்ராஃபிட். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5250 ரூபா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ப்ராஃபிட்டாக வந்துடும். ஒவ்வொரு எக்ஸ்பைரி டே அன்றைக்குமே இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ என் கிளாஸில் படிக்கும்போது என் ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா. அதுதான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் அதுதான் சொல்லிக் கொடுப்பேன். அடுத்த விஷயம் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது தேவை. இப்போ நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகலை, அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகலை. ஒன்று வந்து 25 பாயிண்டில் இருக்குது கால் ஆப்ஷன், இன்னொன்று வந்து 45 பாயிண்டில் இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரியே எப்போதும் மார்க்கெட் மூவ் ஆகணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் அப்படியே மேலே போயிருச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட் 45 ரீச் ஆகும்போது சரிங்களா இந்த பாயிண்ட் என்ன ஆகும் 25 ரீச் ஆகும். அப்படிங்கும்போது பிரேக் ஈவன் பாயிண்ட்டு சரிங்களா. இப்போ மார்க்கெட் நல்ல டைரெக்ஷனில் போகுதுன்னா கால் என்ன ஆகும் மேலே போகும், புட்டு வந்து கீழே சரியும் சரிங்களா. இந்த வீடியோ புரியலைன்னா இன்னொரு வாட்டி பாருங்கள். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எல்லோரும் வேறு மாதிரி மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸ்டாப் லாஸ் அப்படின்னா நமக்கு லாஸே இருக்கக்கூடாது, அதை நீங்களே எப்படினாலும் க்ரியேட் பண்ணலாம். அப்போ மார்க்கெட் எய்தர் நீங்கள் நினச்ச மாதிரி சைட்வேல போகாத நல்ல அப் மூமெண்ட்டில் போயிடுச்சு அப்படின்னா இது 45 ரீச் ஆகும்போது இது 25 ரீச் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணி பிரேக் ஈவன் பாயிண்ட் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை இந்த மாதிரி நீங்கள் வெளில வந்துடலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து இந்த 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் டக்குன்னு மேலே போய் கீழே இறங்கிருச்சு இந்த மாதிரியான இஷ்யூ இருந்துச்சுன்னா நமக்கு அன்லிமிட்டடாக லாஸ் வரும். இன்னொரு விஷயம் இதற்கான கேபிட்டல் சரிங்களா. இப்போ நீங்கள் செல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக ஒரு பிம்பம் கிடச்சிரும். நீங்கள் ஒரு 2.5 லட்ச ரூபா பக்கம் வச்சுருந்தா தான் சரிங்களா நீங்கள் என்ன பண்ண முடியும் இந்த ட்ரேடையே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஏன்னா ஆப்ஷனில் பொறுத்த மட்டும் செல்லிங்கில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சரிங்களா. அந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் சரியாக யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலில் ப்ராப்பராக பண்ண முடியும். ஒரு நல்ல கேபிட்டலை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரிங்களா வாரது வீக்லி ஒரு 5000 அதுவும் அந்த ஒன் டைமில் ஒரு 2 or 3 டேஸில் உங்களால் மேக் பண்ண முடியுது அப்படின்னா மந்த்லி ஒரு 20-25,000 இதிலே சாலிடாக உங்களால் மேக் பண்ண முடியும் சரிங்களா. ரிஸ்க் ரிவார்டாக கால்குலேட் பண்ண தெரியணும். அப்படி நீங்கள் சரியாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற சொல்லலாம். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு மார்க்கெட்டோட மூமெண்ட்டுக்கும் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.